சிதம்பரத்திலேருந்து நம்ம 30 பேர் ஆதி கைலாச யாத்திரைக்காக செப்டம்பர் 1 புறப்பட்டு இங்கே வந்து 4ஆம் தேதி வந்தோம். 4ஆம் தேதியிலேருந்து ஒரு 4 நாட்கள் இங்கே தார்ச்சுலாவில் தங்குறமாச்சு. சீதோஷ் நிலை சரியில்லாதனால நமக்கு இன்னர் லைன் என்ற பர்மிட்டு கிடைக்கல. 4 நாள் தங்கியிருந்து நமக்கு பர்மிட் கிடைச்சி திரும்ப யாத்திரைக்காக புறப்பட்டோம். யாத்திரை நல்லபடியாக இருந்தது. சீதோஷ் நிலை நல்ல முறையில் இருந்தது. ஆதி கைலாஸ், ஓம் பருவத்து, இந்த மற்ற சில இடங்களெல்லாம் பார்த்துவிட்டு திரும்ப வரும் வழியிலே தார்ச்சுலா என்ற இடத்துல மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. மழையின் காரணமாக எதிர்பாராத இருந்தால் மழை தொடர்ந்தது. அது நமக்கு ஒன்றும் பாதிப்பில்லை. நிலச்சரிவின் காரணமாக நாம் முன்புறமும் செல்லவில்லை, தார்ச்சுலா அடையவில்லை. பிறகு வேறு திசை வழியில் நாராயணாசிரமா என்ற இடத்திற்கு சென்று 4 நாட்கள் தங்கியிருந்தோம். ரோடு எதுவுமே சாலை எதுவும் பணி நடைபெறலை, மெதுவாக நடைபெற்றது மழையின் காரணமாக. அப்புறம் நேற்று முடிஞ்சதுன்னு சொல்லி திரும்ப தார்ச்சுலா என்ற இடத்துக்கு வந்தோம். திரும்ப அங்கேயே அதோட பெரிய நிலச்சரி நம்ம கண்முன்னே நிகழ்ந்தது. அப்புறம் திரும்ப நான் வேறு ஒரு இடத்துல புத்தின்ற ஒரு இடத்து சின்ன குக் கிராமத்தில் போய் தங்கியிருந்தோம். அப்புறம் நம்ம அந்த டயத்தில் நம்ம பத்திரிகை நண்பர்களும் முதலமைச்சர் மற்றும் நமது மாவட்டத்தைச் சேர்ந்த MRK பன்னீர்செல்வம் அவர்களையும் மாவட்ட கலெக்டர் அவர்களையும் தொடர்பு கொண்டோம். அவர் உடனடியாக இங்கே உத்தரகாண்ட் தலைமை செயலரை தொடர்பு கொண்டு நமக்கு நைட்டு 10:30 மணி அளவிற்கு நமக்கு உறுதியளித்தார்கள். நாளை காலையில் ஹெலிகாப்டர் மூலமாக உங்களை தார்ச்சுலா சென்றடைக்க வைப்போம் என்று சொன்னார்கள். அதே போன்று காலை 11 மணியிலிருந்து 3 வரை 5 பேராக நம்மை தார்ச்சுலா கொண்டு அடைந்தோம். தார்ச்சுலாவில் நாம் மெடிக்கல் செக்கப் எல்லாம் முடிந்து அனைவரும் நலமாக இருக்கிறோம். அடுத்து நாங்கள் தார்ச்சுலா வந்து சென்னை வழியாக டெல்லி வழியாக சென்னை சிதம்பரம் வந்தடைவோம். நம் உதவிய பத்திரிகை நண்பர் மற்றும் முதலமைச்சர், அரசு ஊழியர்கள், அவரும் இங்கு தார்ச்சுலாவை சேர்ந்த சப் டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட் மற்றும் மிலிட்ரி, ITBP, SSD அனைத்தும் நமக்கு மிகுந்த உதவி புரிந்தார்கள். நம்ம அனைவரும் நலமாக இருக்கிறோம். உதவி அனைவருக்கும் மிக்க நன்றி.